Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் மேக்ஸ், இது கரண்ட் இயர் நடந்த வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர் தான் இதுவும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போக வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா கொஷின் பேப்பரும் மாடல் கொஷின் பேப்பராக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஒரிஜினலாக ரியலாக அப்படின்ற மாதிரி. ஸோ மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நமக்கு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக 8 மார்க்ஸ் வந்திருக்கு. அது முடித்த பிறகு பார்ட் 2 ஆன்சர் எனி 6 கொஷின், கொஸ்டின் நம்பர் 16 கம்பல்சரி கொஷின், 2 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்க்கான இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணிட்ட உடனே ஃபுல்லாக தரோவாயிட்ட பிறகு இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி 3 மாடல் கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 4th மாடல் கொஷின் பேப்பர். நியர்லி மேக்ஸ் அண்ட் தென் இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 6 மாடல் கொஷின் பேப்பராவது நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எத்தனை கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது, ஓவரால் நீங்கள் 50க்கு என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்களே செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எந்தெந்த சாப்டர் இம்பார்ட்டண்ட் சாப்டர், எந்த சாப்டர் அதாவது எக்ஸசைஸ் மிஸ் பண்ணவே கூடாது, கம்பல்சரி இதில் ஒரு 5 மார்க் வரும், இதில் 2 மார்க் வரும் அப்படின்றத நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரிமைனிங் சம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதாவது நமக்கு எக்ஸசைஸ் வைஸும் சரி இல்லை எக்ஸாம்பிள் வைஸும் சரி ஓவரால் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரிமைனிங் கொஷின்ஸும் நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க. தென் பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 5 கொஷின்ஸ். ஸோ 5 மார்க் கொஷின்ஸ், ஆன்சர் எனி 5. இந்த ரோமன் லெட்டர் பார்ட் 3லையும் பார்த்தீங்கன்னா 24th கொஷின் கம்பல்சரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஸ்டடி பிளானில் நம்ம டெய்லி சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் ஆர் மேக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் மேக்ஸ், பயாலஜி ஆர் மேக்ஸ் இந்த மாதிரி டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் நம்ம ஸ்டடி பிளான்லேயும் கொடுத்துருக்கோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி டச்லேயே இருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும், அது டஃப்பாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்படியே பார்த்துட்டு ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணுறதோ இல்லை ஜஸ்ட் அப்படியே ஓவரால் கோ த்ரூ பண்ணுறதோ இருக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக மெமரைஸ் ஆகும், அதாவது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தென் பார்ட் 4 ஆன்சர் ஆல் கொஷின்ஸ் அகெயின் 1-5. இது ஜாமெட்ரியோ கிராஃபோ இருந்தால் அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதாவது அந்த ஜாமெட்ரியாக இருந்தாலும் சரி கிராஃபாக இருந்தாலும் சரி அதில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நம்ம தரோவாக இருக்கணும். 2 மார்க்ஸ் நம்ம பார்த்துட்டோம், அதுக்கடுத்து 4 மார்க்ஸ் அண்ட் தென் பார்ட் 4ல் ஆன்சர் ஆல் கொஷின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்டர்னல் சாய்ஸில் நமக்கு கொடுப்பாங்க. இன்டர்னல் சாய்ஸில் ஸோ எது கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் எழுதுங்க. ஜாமெட்ரி கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னா 1 மார்க்லேயும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும், ப்ளஸ் ஜாமெட்ரி கிராஃப்லேயும் ஸ்கோர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு ஓவரால் ஸ்கோர் இருக்கு இல்லைங்களா, ஓவரால் 50 மார்க்ஸில் அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்டர்னல் சாய்ஸ் 25th பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சாய்ஸில் வருது. இது ரெண்டுமே ஜாமெட்ரி தான். ஸோ இதில் எது கிளியராக தெரியும் உங்களுக்கு அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஆன்சர் பண்ணுங்கள். ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கிள் சிமிலர் டு எ கிவன் ட்ரையாங்கிள் தான். இங்கே ஸ்கேல் ஃபேக்டர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, இந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எந்தெந்த சாப்டரில் நீங்கள் தரோவாக இல்லையோ அதை கோ த்ரூ பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இப்போவே எல்லா கொஷின்ஸும் தரோவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக குவார்ட்டர்லி எக்ஸாம் இன்னும் ஒரு 1 மந்தில் ரிமைனிங் சாப்டரோடு சேர்த்து நமக்கு கவர் ஆகிடும். அதனால் ஜஸ்ட்டு கொஞ்சமாக போர்ஷன்ஸ் இருக்கும் போதே ஃபுல்லாக தரோவாக முடிச்சிருங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கும் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.